ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா டேக்கோ பண்ணியிருக்கோங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் வீட்டிலே சப்பாத்தி பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. சரி, இன்றைக்கி வித்தியாசமான நம்ம காய்கறியில் எதுனாலும் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் பசங்க இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதுக்காக இன்றைக்கி நான் ப்ராக்கோலி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ சம்மர் வெக்கேஷன், எதையாவது ஒன்று செஞ்சுதான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த ப்ராக்கோலி வச்சு தான் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக டிஷ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி செஞ்சுருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா அந்த ப்ராக்கோலியை எடுத்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் கட் பண்ணி எடுத்து நல்லா கழுவி கொண்டு வாங்க. இதுக்கு ஒரே ஒரு சிம்பிளாக வீட்டில் இருக்க பேசிக் மசாலா வச்சே தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் காய்கறி சேர்த்துக்கலாம், எக்ஸ்ட்ரா மசாலா சேர்த்துக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வீட்டில் இருக்க பொருளே பண்ணியிருக்கேன் பாருங்க. ஒரு ப்ராக்கோலி, ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகா, 1 பஜ்ஜி மிளகா, அவ்வளோதான். அப்புறம் நார்மலாக சிம்பிளாக இருக்க மசாலா மட்டும் தான். இதில் நல்லா சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் பொடிசாக. இன்றைக்கி நான் புதுசாக அந்த மிஷின் வாங்கியிருக்கேன் பாருங்கள். இது வெட்டினா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால இது ஒரே ஷேப்பாக இருக்கிறதுக்காண்டி நான் கட்டர் பண்ணதுக்கு இந்த சாப்பர் வாங்கியிருக்கேன். இந்த சாப்பரில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக. எப்படி இருக்குது பாருங்கள். ப்ராக்கோலி இதில் போட்டு எல்லாமே கரெக்டாக ஒரே சைஸில் நல்லா கட் ஆகிருக்கு. இதே நம்ம கையால் கட் பண்ணியிருந்தோம்னா சின்னது பெருசு அப்படி இருக்கும். இது நம்ம மிக்சரில் போட்டால் ரொம்ப மையாக அரைஞ்சிருக்கும். இந்த சாப்பரில் போட்டிருக்கனாக்கில் ஒரே சைஸில் எல்லாம் கட்டிங் ஆகிட்டு நான் 2 வாட்டியாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு மேலே என்ன மசாலா போடணுன்னா நான் திருப்பி எடுக்க பாருங்க. 3 பச்சை மிளகா அதையும் நான் கையால் வெட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதே கிண்ணத்தில் என்னெல்லாம் போட்டிருக்கேன், ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு திருப்பி அதை ப்ரெஸ் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா கட் பண்ணதுக்கு பாருங்க சேமாக அதே மாரி தான் இருக்குது பாருங்கள். ப்ராக்கோலி எது, இந்த இஞ்சி பூண்டு கொத்தமல்லி எதுன்னே தெரியல, அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. சரி, இப்போ நம்ம தாளிச்சிடலாமா? ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நறுக்கின பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இதுக்கு மேலே நல்லா பொடிசாக வெட்டின வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அப்புறம் சாப்பிங் பண்ண அந்த இஞ்சி கொத்தமல்லி பூண்டு இதெல்லாம் சாப்பிங் பண்ணோம்னா அதையும் போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த ப்ராக்கோலி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் மசாலா போட போகிறோம். அது ரொம்ப ட்ரை ஆகிட்டுங்க. அதனால் 1/2 கிளாஸ் பேருக்குன்னு இந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வேகிறதுக்காண்டி நான் அந்த 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா பெரட்டி ஒரு நல்ல பொரியல் மாதிரி வந்துட்டு பாருங்கள். இதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி எத்தனை இருக்குது, ஒரு 5 சப்பாத்தி இருக்குங்க. இந்த சப்பாத்தியில் தான் அந்த பசங்களுக்கு 2 விதமாக நான் செஞ்சு கொடுக்கேன். வீட்டில் சீஸ் இருந்தது, அந்த சீஸை எடுத்து ஃபஸ்ட்டு துருவிக்கோங்க. அந்த சப்பாத்தி மேலே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சோண்டு துருவி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம பண்ண அந்த பொரியலை வைக்க போகிறோம். ப்ராக்கோலி பொரியல், ஸ்டஃபிங் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச காய்கறி நான் சொன்னோம்ல, அதாவது பன்னீர், கேரட், கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் வெஜிடபிளில் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஒன்லி ப்ரோக்கோலியில் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் ஸ்டஃபிங் பண்ணி உள்ளே வச்சாச்சு. மேலே கொஞ்சம் சீஸ் துருவி போட்டு இந்த சப்பாத்தியை எடுத்து நம்ம மூடி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். 2வது மெத்தட் என்னென்னா, அதே தவாவில் என்ன செஞ்சுருக்கேன், 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். 2 முட்டை அந்த ஆப்பல் மாதிரி கொஞ்சம் இல்லைன்னா திருப்பி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு மிளகும் போட்டு நல்லா பல்ட்டி பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது தான் 2ஆக கட் பண்ணி ஒரு 2 சப்பாத்தியில் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஒன்று முட்டை போட்டது, ஒன்று முட்டை போடாதது. அதே சப்பாத்தியில் அந்த முட்டையை வச்சாச்சு, சீஸ் வச்சாச்சு. இப்போ அந்த காய்கறி வைக்க போகிறோம். இதுக்கு மேலே திருப்பி நம்ம அந்த சீஸ் துருவி நம்ம மூடி வச்சு எடுத்து அந்த கடாயில் நம்ம ஸ்லோ ஃப்ளேமாக வச்சு நம்ம வெந்து வச்சு எடுக்க போகிறோம். வெளியே சப்பாத்தி நல்ல மொறுமொறுனும் உள்ள ஸ்டஃபிங் நல்ல சாஃப்டாகவும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது கூட நீங்கள் சைடில் ஏதாவது சட்னி, மயோனீஸ், க்ரீன் சட்னி, ரெட் சட்னின்னு சொல்லிட்டு எது கூட வரதுனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் சும்மாவே சாப்பிட்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு தான் உங்களுக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சம்மர் வெக்கேஷனில் உங்கள் பசங்க என்னெல்லாம் கேட்பாங்க, இது நான் நின்னால யோசித்து செஞ்ச ஒரு டிஷ்ஷுங்க. நீங்கள் இதை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இந்த சப்பாத்தியில்? இதுக்கு முன்னாடி நான் சாஸ் ரொட்டின்னு ஒன்று போட்டிருந்தேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அப்புறம் கீழே மொறுன்னு ஆகிட்டு பாருங்கள். 2 சைடு நம்ம திருப்பி போட்டு இதே ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாமா? ரொம்ப அதாவது சிம்பிள் தாங்க, ஆனால் இது ரொம்ப லென்த்தாக பேருக்கு உங்களுக்கு இந்த டிஷ்ஷு. ஆனால் டக்குன்னு இது ஈஸியாக பண்ணிடலாம். இதை நான் பிளேட்டில் எடுத்து வைக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல மொறுன்னு.
இந்த சப்பாத்தி இருந்தால் இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஐடியா இருக்குது. ஆனால் ஒரே சப்பாத்தி ரெக்கப்பை போட்டால் உங்களுக்கு சிலர் பிடிக்காம போயிருமே, அதுக்காக நான் அந்த அவாய்ட் பண்ணேன். பாருங்கள், இது எப்படி சாஃப்டாக உள்ள சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த முட்டை அது கூட இருந்து அந்த காய்கறி எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா கொதிக்கி கை சுட்டுட்டு இருக்குது. இருந்தாலும் இது எடுத்து அப்படி சாப்பிட்ணுன்னு அப்படி தோணுது. ரொம்ப நல்லா இருக்குல்ல? பரத் எப்படி இருக்குது? சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லு சரியா? எப்படி இருக்கு பாரு? நல்லா இருக்கா? ஓகே, தேங்க்யூ, பாய். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.